வாடிவாசல் எப்போ 1,00,000 தடவை இந்த கேள்விக்கான பதிலை நம்மளும் சொல்லியிருப்போம். இயக்குனர் வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு, தயாரிப்பாளர் கலைப்புலி தானும் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் மாதிரி வேற எந்த படத்தை பற்றியும் இப்படி படம் ஷூட்டிங்கு ஒரு நாள் கூட போகாத ஒரு படத்துக்கு பேசுனதே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சாதனையை படைச்சிட்டு இருக்கு வாடிவாசல். ஸோ வாடிவாசல் பார்த்தீங்கன்னா எப்போ அப்படிங்கும்போது இந்த வருஷம் ஆரம்பம்னாங்க, பிப்ரவரினாங்க, ஏப்ரல்னாங்க, ஜூன்னாங்க, அப்புறம் செப்டம்பர்னாங்க. ஆனால் சமீபத்தில் கலைப்புலி தானவர்கள் இல்லைல்லப்பா சொல்லி வச்ச மாதிரி ஜூன் எண்டெல்லாம் நாங்கள் ஷூட் போயிடுவோம், சூர்யா இல்லாத போர்ஷன்ஸ் அப்படிலாம் சொன்னார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இந்த வாடிவாசலை பற்றின ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவதுங்க இப்போ மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அகோரம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படம் மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு பல ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க. ஸோ ஊடகங்கள் நினச்சா மக்களை பற்றின மக்களோட உண்மையான தாட்டை மறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்தோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராக நம்ம தலையில் ஏற்றிக்கவே கூடாது. ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சம்மந்தமே இல்லாமல் இந்த படத்தை வேறொரு படத்தோட தொடர்பு படுத்தி அந்த படம் மாதிரியே இல்லை இது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வசூல் பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு நிலைப்பாடில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு படம் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ என்னுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கோம் அப்படின்னா, அதே சமயத்தில் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு படம் கனெக்ட் ஆகலை, ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புக்கு படம் இல்லை அப்படின்னா அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு படம் எடுக்கும்போது என்னுடைய கற்பனையில் என்னுடைய சிந்தனையில் உதித்த அந்த கதையை எப்படியாவது ஆடியன்ஸுக்கு கடத்துறதுக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன், பொறுப்பு எடுத்துக்குவேன். அது மட்டும் தான் நான் பண்ண வேண்டியது. ஆனால் ரசிகர்கள் ஏதேதோ படத்தை கம்பேர் பண்ணி எதிர்பார்ப்போட அந்த படம் மாதிரியே இல்லை, இந்த படம் மாதிரியே இல்லை அப்படின்னா ஒரு இயக்குனராக நான் அதை பற்றின எந்த ஒரு கவலையும் படமாட்டேன். ஏன்னா நான் சொல்ல வந்த கதையை தெளிவாக 100% பொறுப்போடு நான் சொல்லிடுவேன். இது மட்டும்தான் என்னுடைய வேலை. வாடிவாசலில் 100% அர்ப்பணிப்போடு தான் நான் உழைக்க போகிறேன். ஸோ அந்த மக்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறுமா நிறைவேற்றலையா அப்படிங்கிற அந்த கணக்குக்குள்ளே போக கிடையாது. நான் ஒரு விஷயத்தை நான் விஷுவலாக எப்படி கொண்டு வர போகிறேன், நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை மக்கள்கிட்ட எப்படி நான் கரெக்டாக கொண்டு போக போகிறேன், இது மட்டும்தான் எனக்கு தேவையே தவிர சம்மந்தமே இல்லாமல் எதோ கற்பனையில் எதோ சம்மந்தம் இல்லாமல் எதிர்பார்ப்போட அது இது மாதிரி இல்லையே அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன்னு வாடிவாசலை பற்றி ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு வெற்றிமாறன். ஸோ வெற்றிமாறனோட இந்த நேர்மையான பதிலை கேட்ட எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க.